புதுச்சேரியில் இளைஞர் கொலை வழக்கில் கைதானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், புதுச்சேரியில எந்த பகுதியில் இந்த சாலை மறியல் நடந்துட்டு வருது? இந்த குற்றவாளிகள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? விக்னேஷ், புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையத்தை சேர்ந்த மணிகண்டன் என்ற வாலிபரை நேற்று மாலை மர்ம நபர்கள் கல்லால் அடித்து கொலை செய்தார்கள். இந்த சம்பவம் வம்பாக்கீரப்பாளையம் அந்த மீனவ கிராமமாக இருக்கின்றது. இந்த பகுதி மிகுந்த ஒரு பதட்டத்தோடு இருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்குகளை பொறுத்தவரை அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், அசோக், பரணி, ஸ்ரீகாந்த் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இந்த தகவல் கிடைத்தவுடன் இன்று காலை அங்கு சென்ற ஒரு கும்பல் அவருடைய வீடுகளை அடித்து நொறுக்கினார்கள். இதனைத் தொடர்ந்து இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள் வேறு எந்தெந்த குற்றவாளிகள் இருக்கிறோ அனைவரையும் கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று கூறி 500க்கும் மேற்பட்ட அந்த வம்பாக்கீரப்பாளையத்தை சேர்ந்த பொதுமக்கள் ரயில் நிலையம் செல்லக்கூடிய சாலையிலே அமர்ந்து தர்ணா போராட்டத்துக்கு ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக இந்த பகுதியிலே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1 மணி நேரமாக நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், அதாவது இந்த வழக்கிலே உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும், இவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் வழக்கிலிருந்து விடுபடாத அளவுக்கு இவருடைய தண்டனை மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அதிக அளவு போடப்பட்டிருக்கின்றன. ஆகவே உரிய தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் அவர்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த பகுதி பதட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு காவல் நிலையத்திலிருந்தும் ஏராளமான போலீசார் தற்போது குவித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை தற்போதுதான் கலைத்திருக்கின்றார்கள். விக்னேஷ், ரகுமான், இந்த கொலைக்கான காரணம் தெரிய வந்திருக்கா? இப்போ குற்றவாளிகள் இன்னும் பலர் சிக்கக்கூடும் அப்படின்றத குறித்து உறவினர்கள் சொல்றாங்களா? கண்டிப்பா, அதாவது கொலைக்கான காரணம் குறித்து தற்போது அந்த பிடிபட்ட 4 பேருடன் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இதில் யாரேனும் தொடர்பு இருக்கின்றதா என்பதுதான் அவர்களுடைய சந்தேகமாக இருக்கின்றது. ஆகவே தொடர்பில் இருக்கக்கூடிய அனைவரையுமே கைது செய்யப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. மேலும் இந்த பிடிப்பட்ட குற்றவாளிகள் மீது தகுந்த வழக்குகள் பதியப்பட வேண்டும். ஏனென்றால் இது போன்ற கொலை வழக்குகளில் கைதானவர்கள் பெரும்பாலான இதிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகளே பெரும்பாலும் இருக்கின்றது. ஆகவே இவர்கள் மீது உடனடியாக குண்டர் சட்டத்தை போட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆகவே இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று தற்போது போலீசார் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். மேலும் அவருடைய கொலையான அவருடைய உடல் தற்போது உடற்கூறாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் பின்பு அவருடைய உடல் உறவினரிடம் ஒப்படைக்க இருக்கின்றார்கள். அதுவரை இந்த கிராம பகுதி பதட்டத்துடனே காணப்படும் என்பதனால் இங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விக்னேஷ், ரகுமான், இப்ப இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். தற்போது அங்கு பதற்றம் தணிந்திருக்கிறதா? கூடுதலான காவலர்கள் அங்கு இருக்காங்களா? என்ன விவரம் அங்க? கண்டிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே அனைத்து காவல் நிலையத்திலிருந்தும் ஏராளமான போலீசார் அங்கு கொண்டு வரவழைக்கப்பட்டார்கள். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை எல்லோருமே போலீசார் சமாதானப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார்கள். மேலும் அங்கு போலீசார் அதிக அளவு குவிக்கப்பட்டதனால் இதனைத் தொடர்ந்து இதற்கு நீதி கேட்டுதான் இவர்களுடைய உடனடியாக அவர்கள் அந்த வம்பாக்கீரப்பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து செஞ்சி சாலையிலிருந்து காமராஜ் சாலை வழியாக கடலூருக்கு செல்லக்கூடிய அந்த சாலையிலே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்போது போலீசார் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்களுடைய போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் மீண்டும் போராட்டம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த ஊர் பகுதிகளில் மீண்டும் கலவரம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே தற்போது போலீசார் குவித்திருக்கிறார்கள். தற்சமயம் தற்போது நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது. இருந்த போதிலும் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் வரை இந்த பாதுகாப்பு என்பது நீடிக்கும். விக்னேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரகுமான். புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து இளைஞர்கள் அங்கு ஏராளமான அவருடைய உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சாலை மறியல் தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.